இன்றைய நிகழ்ச்சிக்காக நாம் ராஜலட்சுமி பொறியியல் கல்லூரிக்கு வந்திருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அவர்களுடைய கண்டுபிடிப்பை நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. சரி, அவர்களுடைய கண்டுபிடிப்பு எந்த அளவுக்கு நமக்கும் சரி மக்களுக்கும் சரி பயன்பட போகுது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அவங்கள வரவேற்கலாம். உங்க எல்லாருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? சரி, நீ மகிழ்ச்சியாக தான் இருப்பீங்க, ஏன்னா மிகப்பெரிய ஒரு திட்டத்தை கொடுத்துருக்கீங்கல்ல. சரி, முதல்ல உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சரத் பிரசன்னா. சரத் பிரசன்னா, என்ன துறை? செகண்ட் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். கொடுங்க. Madhumita, third year computer science. Srilekha from Tripoli. எந்த வருஷம்? Final year sir. ஓகேம்மா. வெங்கட சுப்பிரமணியன், 4ஆம் ஆண்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஷண்பக பாண்டியன், 4ஆம் ஆண்டு இயந்திர பொறியியல். ஷாம் சுந்தர், ஃபைனல் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். சரி, இப்போ நம்ம திட்டத்தை பற்றி பேசலாம். உங்கள் திட்டத்தோட பேர் என்ன வச்சுருக்கீங்க? Evaporative Air Cooler. பக்கத்தில் வச்சுக்கோங்க. Evaporative Air Cooler. Evaporative Air Cooler. ஏன் அதுக்கு அந்த பேர் வச்சிங்க? ஏன் இதை கண்டுபிடிச்சிங்க? யார் சொல்கிறா? சார், ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே சொல்கிறேன்ற கம்பெனி தான் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணோம். சரி, இப்போ ஒரு நிறுவனம் வந்து உங்களுக்கு ஒரு திட்டத்தை கொடுக்குறாங்க, உங்களால் முடியுமான்னு கேட்குறாங்க, ஒத்துக்கிட்டீங்க. அப்போ நிச்சயமாக அதை சார்ந்த ஆராய்ச்சிகள் மேற்கொண்டிருப்பீங்கல்ல, அவங்க அது யார் செஞ்சு? இப்போது ஆக்சுவலாக இண்டஸ்ட்ரி என்ன ப்ராப்ளம் சொல்யூஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா, ஃபியூவல் செல் வச்சு ஒரு ஏர் கூலிங் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். நாங்கள் வந்து ஏர் கூலர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏர் கூலரும் ஃபியூவல் செல்லையும் கம்பைன் பண்ணி இந்த எவாபரேட்டிவ் ஏர் கூலர் வித் ஃபியூவல் செல் அப்படின்ற ப்ராஜெக்டை செஞ்சுருக்கோம். இப்போது நார்மலாக எக்ஸிஸ்டிங் ஏர் கண்டிஷனர்ஸ்னால் எப்படி இருக்குன்னா, நிறைய பவர் கன்சியூம் பண்ணுது, ப்ளஸ் குளோபல் வார்மிங் அந்த மாதிரி என்வாயர்மெண்டெல்லாம் நிறைய அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதை போக்கணுன்றதுக்காக நாங்கள் ஏர் கூலர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏர் கூலர் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறதில்ல எந்த வீட்லேயும், பிகாஸ் இட்ஸ் வெரி இன்எஃபிஷியன்ட். ஸோ ஏன் இன்எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னா, கண்டிஷன்ஸ் அப்படி, அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸ் அப்படி, நிறைய மாய்ஸ்டர்ஸ் இருக்குது. அதாவது ஹியூமிடார்னு சொல்லுவாங்க. ஹியூமிடார்னா நிறைய மாய்ஸ்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அதை நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஹியூமிடாரை ட்ரையாராக கன்வெர்ட் பண்ணி ஏர் கூலருக்கு யூஸ் பண்ணுறோம். திட்டத்தில் உங்களுடைய பங்கு என்ன சொல்லுங்கள்? நீங்கள் 2ஆவது மாணவராக இருக்கீங்க, நிறைய கற்றுக்கிறது விஷயம் இருக்கும். சொல்லுங்கள், உங்களுடைய பங்கு என்னவா இருந்தது இந்த ப்ராஜெக்ட்? நான் வந்து எங்களோட சீனியர்ஸ் கிட்ட நான் நிறையா கற்றுக்கிட்டேன். அண்ட் மொரோவர் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்றனால அவங்க வந்து எனக்கு நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணாங்க. அண்ட் நாங்கள் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு எவாபரேட்டிவ் ஏர் கூலர் பேசிக்காக வந்து ஃபியூவல் செல் வச்சு தான் நாங்கள் ஆக்சுவலாக டிசைன் பண்ணியிருந்தோம். ஃபியூவல் செல்லேருந்து வர அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா, அதுலேருந்து வாட்டர் கிடைக்கும், அப்புறம் வந்து ஹீட் வரும், அப்புறம் வந்து எலக்ட்ரிசிட்டி பேசிக்காக கிடைக்கும். ஸோ அதுலேருந்து வர பை ப்ராடக்ட்ஸை வச்சு நாங்கள் எப்படி ஏர் கூலர் டிசைன் பண்ணலான்றதை வந்து நாங்கள் ஃபுல்லாக சேர்ந்து ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணி, அவங்க நிறைய ரிசர்ச் பேப்பரில் ரெஃபர் பண்ணி நாங்கள் வந்து அதோட பை ப்ராடக்ட்ஸ் ஹீட்டை வந்து ரீஜெனரேட்டர் மூலியமாக நாங்கள் கொடுத்து, அதுலேருந்து வர வாட்டர் சப்ளை நாங்கள் வாட்டர் கொடுத்து, ஸோ அப்படி வச்சு நாங்கள் இதை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ முன்னாடி 3D பிரிண்டர்ஸ் வந்து ஃபீஸிபிள் கிடையாது. இப்போ எப்படி 3D பிரிண்டர்ஸ்லாம் மார்க்கெட்டில் ஃபீஸிபிளாக இருக்கோ, அந்த மாதிரி ஃபியூவல் செல்லும் வந்து ஒரு காலத்தில் வந்து கண்டிப்பாக மார்க்கெட்டுக்கு வரும். ஸோ அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா எங்களோட ப்ராடக்ட் தான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்டாக இருக்கும், ஃபியூவல் செல்லை ரன் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் எவாபரேட்டிவ் ஏர் கூலராக இருக்கும். நிச்சயமாக சார். இதில் உங்களுடைய பங்கு என்னவாக இருந்தது? 2 பேரோட பங்கு சொல்லுங்கள். Full fabrication work, fabrication of the cutting pasting work ஃபுல்லாகவே, and then ஃபுல்லாக தட் மோட்டார் கனெக்ஷன்ஸ் அது ஃபுல்லாக நான் தான் பண்ணேன். சரி, இப்போ ஏர் கூலர் அப்படின்னாலே நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் டிசைன், பொதுவாக சந்தையிலையும் இப்படி தான் இருக்குது. அதனால் நீங்களும் அதே மாதிரி உருவாக்கிட்டீங்களா, இல்லை வேறு மாதிரி கொண்டு வரலான்னு நினச்சிங்களா? இப்படி பண்ணால் தான் எஃபிஷியண்ட்டாக இருக்கும்ல. இது வடிவமங்களில் கொண்டு வரும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டது? இப்போ நீங்கள் இவ்வளோ காம்பனன்ட்ஸ் வேணும்னு நினச்சிருப்பீங்க, இந்த டிசைனில் வேணும்னு நினச்சிருப்பீங்க, நிச்சயமாக நினச்ச மாதிரி வந்திருக்காது. நிறைய பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திச்சிங்க இதில்? நாங்கள் வந்து இதை ப்ரோட்டோடைப் தான் இங்கே செஞ்சோம். அதுக்கப்புறம் ஃபுல் ஃபேப்ரிகேஷன் எல்லாம் நாங்கள் போன காம்படிஷனில் பண்ணது தான். ஸோ அங்கே வந்து எங்களுக்கு காம்போனன்ட்ஸ் வந்து சஃபிஷியன்ட் வேணும் தேவையான காம்போனன்ட்ஸ் கிடைக்கல. ஸோ நாங்கள் வந்து நிறைய பிளேஸ் ட்ராவல் பண்ணி நிறைய பிளேசஸ்லாம் போயிட்டு அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணி வாங்குற மாதிரி நிறைய காம்போனன்ட்ஸ் கிடைக்காதனால டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணோம். சரி, ரொம்ப சிறப்பு. இது என்ன மெட்டீரியல் பயன்படுத்திருக்கீங்க? அக்ரிலிக் ஷீட். ஏன் இதை தேர்ந்தெடுத்தீங்க? பொதுவாக வந்து பிளாஸ்டிக் நிறைய தான் பார்த்துருக்கோம், இது ஏன் குறிப்பிட்டு? சரி, இது நாங்கள் வந்து அது 2 ஃபேக்டர்ஸ் நாங்கள் வந்து கன்சிடர் அது வந்து பண்ணது. இது வந்து பண்ணும்போது ஒன்று, அது அந்த ஃபைனல் அது வந்து ப்ராடக்ட் அது வந்து காஸ்ட் வந்து சீப்பாக இருக்கணும். அதே மாதிரி அது அந்த வந்து ப்ராடக்ட் அது வந்து ஃபினிஷ் எங்களுக்கு வந்து தரணுங்கிறதுனால இது நாங்கள் அக்ரிலிக் ஷீட் அது யூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து 5 mm வந்து திக்னஸ், அது ஒரு டைமென்ஷன். அப்போ தான் ஸ்டர்டியாக இருக்கும், அது ரிஜிடாக இருக்குங்கிறதுனால இது யூஸ் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக நம்ம சாதாரண நெகிழி அந்த பிளாஸ்டிக்கு கூட இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப உறுதியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்படி தானே? ரொம்ப திடகாத்திரமாக இருக்குது. சரி, நம்ம ஒரு திட்டம் உருவாக்குறதுக்கு வந்து நிச்சயமாக காம்போனன்ட்ஸ் தேவைப்படும். என்னென்ன பொருட்கள் இது பயன்படுத்துங்க? யார் சொல்கிறா காம்போனன்ட்ஸ் பற்றி?
சொல்கிறீங்களா? சொல்லுங்கள், என்னென்ன தேவைப்பட்டுச்சு? ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுறதுக்காக ஆக்ரிலிக் ஷீட் தேவைப்பட்டது. இது அந்த ஆக்ரிலிக் ஷீட். நெக்ஸ்ட்டு கூலிங் இதோட அளவு என்ன எடுத்துக்கிட்டீங்க, அதை சொல்லுங்கள். 5 mm திக்னஸ். 5 mm திக்னஸ்ல ஆக்ரிலிக் ஷீட் எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் கூலிங் பேட் தேவைப்பட்டது. கூலிங் பேட் எங்க அது? கூலிங் பேட் இப்போ 2 வகை இருக்குது. நார்மலாக ஏர் கூலரில் 2 கூலிங் பேட் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஹனிகோம் கூலிங் பேட், இன்னொன்று ஆஸ்பென் கூலிங் பேட். இப்போ நாங்கள் வந்து ஆஸ்பென் கூலிங் பேட் யூஸ் பண்ணுறோம். எங்கே இருக்குது? அது பின்புறம் இருக்குது. ஆஸ்பென் அப்படின்னா வெட்டி வேருன்னு சொல்லுவாங்க தமிழில். அதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஏன் அதுக்கு போனோம் அப்படின்னா நேச்சுரலாக போகலாமே, நம்ம ஏர் கூலர் டிசைன் பண்ணலாமே, அதனால தான் யூஸ் பண்ணுறோம். அது வந்து செயற்கை இலையாக இருக்கும். அது செயற்கை இலை. இது வந்து இயற்கை வெட்டி வேறு. உண்மையான வெட்டி வேறு. உண்மையான வெட்டி வேறு. வெட்டி வேரை ஜஸ்ட் கம்ப்ரஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய வெட்டி வேரை சேர்த்து கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அடுத்து வேற என்ன? கால்சியம் கார்பனேட். நெக்ஸ்ட் மோட்டர் பத்தி சொல்லுங்க. இப்போ 2 ப்ளோயர் ஒரு ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ப்ளோயர் நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம்னா சக்ஷனுக்காக. இப்போ ஆக்சுவலாக இதை க்ளோஸ் பண்ணிவிடுவோம்ல, ஸோ ஏர் வந்து இது வழியாக மட்டும்தான் உள்ளே வரணும். ஸோ வேக்கம் அங்கே கிரியேட் ஆகும். 2 ப்ளோயர் வந்து வேக்கம் கிரியேட் பண்ணிவிடும். ஸோ அதனால் வெளியில் இருக்க காற்றுலாம் உள்ளே சக் பண்ணிவிடும். சக் பண்ணிட்டோன்னே டெம்பரேச்சர் குறைஞ்சோடனே இந்த ஃபேனோட வேலை என்னென்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. இப்போ ரூமுக்கு தேவைப்படுதுன்னா ரூமில் எல்லா இடத்துக்கும் போகணும்ல, அதனால் அந்த ஃபேன் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடும் காற்று. இல்லை என்ன மோட்டர் பயன்படுத்திருக்கீங்க? 12 வோல்ட் டிசி ப்ளோவர். ரெண்டுமே 12 வோல்ட். ஆமாம், ரெண்டுமே டிசி ப்ளோவர். மோட்டாரும் 12 வோல்ட் 10,000 RPM. 10,000 RPM. அதான் கேட்டப்ப வேகமாக சுற்றணும்ல. ரொம்ப வேகமாக சுற்றணும். வேகமாக சுற்றினா மட்டும்தான் அந்த காற்று வந்து இழுத்து கொடுக்க முடியும். தண்ணீர் எவ்வளோ கொள்ளளவு இது? எங்களது வந்து நார்மலான ஏர் கூலரில் பார்த்தீங்கன்னா வெறும் வாட்டர் லிட்டர் கெப்பாசிட்டியில் 15 லிட்டர் 25 லிட்டர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் எங்களது பார்த்தீங்கன்னா வாட்டர் டெசிகண்ட் ரெண்டுமே இருக்குது. ஸோ நீங்கள் வாட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 8 லிட்டர்லேருந்து 10 லிட்டருக்குள்ளே தான். 8 லிட்டருக்கு 10 லிட்டர் கம்மியாக தான் இருக்கும் எப்பயுமே, ரொம்ப கம்மியாக தான் யூஸ் ஆகும். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 லிட்டர், ஏன்னா அது சாம்பரே பார்த்தீங்கன்னா குட்டியாக தான் இருக்கும். ஸோ இது 2.5 லிட்டர் 3 லிட்டர் அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ ஓவராலே பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் சாதாரண ஒரு தண்ணீர் அப்படின்றது ஒரு 8 லிட்டர் குறைவா ஒரு 5 லிட்டர் பயன்படுத்தலாம்னு வெச்சுக்கோங்க. இது மேக்ஸிமம், நான் சொல்ற மேக்ஸிமம் லெவல். அது குறைவா கூட யூஸ் பண்ணலாம். அது குறைவா யூஸ் பண்ணா கொஞ்சம் கூலிங் கம்மியா இருக்கும். இப்போ குளிர் காலத்துல வந்து நீங்க தண்ணி கொஞ்சம் கம்மியா பயன்படுத்தி, கால்சியம் கார்பனேட் கொஞ்சம் இப்போ ஈரப்பதம் இல்லாத இடத்துல நீங்க இந்த கால்சியம் கார்பனேட் லெவல் இருக்குல்ல, அதை வந்து நீங்க கம்மி பண்ணலாம். அதுல வந்து கலக்கூடிய அந்த கால்சியம் கார்பனேட் நம்ம ஆட் பண்ணுவோம். சோ அதோட அளவு பொறுத்து தான் வந்து காற்று குளிர்ச்சியா இருக்குது அப்படின்றது தீர்மானிக்கிறது இதான். ஆமா ஆமா. சரி, இப்போ இந்த அமைப்பை பற்றி சொல்லியாச்சு. இப்போ அடுத்து இதில் உள்ள என்னதெல்லாம் சொல்லுங்கள். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இது நம்மளோட அது வந்து ரீஜெனரேட்டிவ் சேம்பர். அப்படின்னா என்ன? இப்போது இங்கேருந்து அது நமக்கு அது வந்து டெசிகண்ட், அது வந்து சொல்யூஷன், அது வந்து ட்ரிப் ஆகுது. இங்கே வந்து ட்ரிப் ஆகும்போது என்ன வந்து பண்ணிடுறோம்னா, அது நம்ம வந்து ப்ளோவர் வச்சு அது நம்ம அது ஏர் வந்து அது உள்ளே வந்து சக் பண்ணிடுறோம். ஸோ அந்த வந்து டெசிகண்ட் என்ன வந்து பண்ணுதுன்னா, அது 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 அந்த ஏரில் இருக்கிற அது வந்து மாய்ஸ்சர் அது வந்து கண்டென்ட்டை அப்சர்வ் ஆன் பண்ணிக்குது. ஸோ அப்சர்வ் ஆன் பண்ணிவிட்டு அது அங்கேருந்து இந்த ரீஜெனரேட்டர் சேம்பருக்கு வரும். அது இந்த ரீஜெனரேட்டர் சேம்பரில் என்ன பண்ணுவோம்னா, இங்கே ஆக்சுவலி வந்து ஒரு ஹைக்ரோஸ்கோபிக் அது வந்து மெட்டீரியல் இருக்கும். அது வந்து வழியாக தான் வந்து இங்கே நமக்கு அந்த வந்து டெசிகண்ட் அது வந்து பாஸ் ஆகும். இங்கே அது வந்து பாஸ் ஆகும்போது இங்கேருந்து அது நம்ம வந்து ஹீட் வந்து சப்ளை பண்ணுவோம் சார் ஆக்சுவலி. ஸோ அது ஹீட் வந்து சப்ளை பண்ணும்போது எல்லா வந்து மாய்ஸ்சர் அது வந்து கண்டென்ட்டையும் அது வந்து அப்சர்வ் ஆன் பண்ணிடும். ஸோ இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, இதே கால்சியம் கார்பனேட் சொல்யூஷனை நம்ம வந்து திரும்ப அது வந்து ரீசைக்கிள் வந்து பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தா அது ஃபியூவல் செல்லேருந்தே அது நமக்கு வந்து ஹீட் கிடச்சிரும். எங்களுக்கு அந்த டைமில் அது வந்து ஃபியூவல் செல் அது வந்து கிடைக்காததுனால நாங்கள் ஹீட்டிங் அது வந்து நைக்ரோம் ஒயரால் அது நாங்கள் பண்ணோம். ஸோ அதுக்கான இந்த வந்து சேம்பர் தான் இது. இப்போ அந்த கால்சியம் கார்பனேட் ரீஜெனரேட் பண்ணுறதுக்காகவே நீங்கள் ஏன்னா திரும்ப ஒரே இதை நம்ம ரீசைக்கிள் மூலமாக பயன்படுத்திக்கலாம். புதுசாக மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றதுக்காக நீங்கள் அந்த அது என்ன சொன்னீங்க, ரீஜெனரேட்டிவ் சேம்பர். சரி, வேற என்ன இருக்கு ரீஜெனரேட்? இது மின்கலனா? இது வந்து பேட்டரி சார். இது வந்து ஜஸ்ட் வந்து சொல்லுங்க சார். இப்போ வந்து ஒரு ஃபியூவல் செல்லேருந்து வர கிடைக்கிற அவுட்புட் வந்து எலக்ட்ரிசிட்டி நமக்கு பொதுவாக கிடைக்கும், அப்புறம் வந்து ஹீட் கிடைக்கும், அப்புறம் வந்து வாட்டர் கிடைக்கும் சார். ஸோ வந்து எங்களுக்கு ஃபியூவல் செல் இங்கே இருக்க முடியாதனால இந்த செட்டப் நீங்கள் ஃபியூவல் செல்லாக கன்சிடர் பண்ணிங்கன்னா, நான் வந்து அதுலேருந்து கிடைக்கிற எலக்ட்ரிசிட்டியை நான் பேட்டரியிலேருந்து எடுக்கிறேன். ஸோ அது வந்து பேட்டரி சப்ளை பண்ணும். நான் வந்து 12 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணுறேன்.
அண்ட் இதில் ஹீட்டுக்கு வந்து நாங்கள் ரீஜெனரேட்டர் இதில் ஒரு ஹீட்டிங் காயில் இருக்குது. ஸோ அதை வந்து ஃபியூல் செல்க்கு ஹீட்டுக்கு பதிலாக இந்த ஹீட்டாக நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம். அண்ட் அதுலேருந்து ஒரு வாட்டருக்கு பதிலாக நாங்கள் வந்து வாட்டர் தனியாக சப்ளை பண்ணுறோம் சார். வாட்டர் உள்ளே இருக்கும். ஸோ இந்த செட்டப் ரன் ஆகிறதுக்கு வந்து எனக்கு மேக்ஸிமம் ஒரு 80 வாட் டு 100 வாட் பவர் இருந்தாலே போதும். என்னால் வந்து எஃபிஷியண்ட்டாக இந்த செட்டப் ரன் பண்ண முடியும். அது வந்து ரூம் டெம்பரேச்சரை 5 டிகிரி செல்சியஸ் வரையும் குறைச்சிக்கலாம். கால்சியம் கார்பனேட்ஸ் அதான் ரொம்ப முக்கியம். வந்து இதுதான் அது வந்து கால்சியம் அது கார்பனேட் சேம்பர். அது வந்து கால்சியம் அண்ட் கார்பனேட் ஒரு இன்சால்யூபிள் சொல்யூஷனாக இருக்கிறதுனால அது வந்து கீழே வந்து செடிமெண்ட் ஆகிடக்கூடாது. ஸோ நாங்கள் வந்து உள்ள அந்த சேம்பருக்குள்ளே ஒரு ஸ்டரர் வச்சுருக்கோம். அந்த ஸ்டரர் அது வந்து செடிமெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது வந்து கண்டினியூஸாக அது வந்து சுற்றிட்டே இருக்கும். இது இயக்கத்துக்கு வந்தோடனே முதல் எப்படி செயல்படும் ஒரு சொல்லி காமிச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம டைம் பார்ப்போம். அது யார் சொல்லி காமிக்கிறா? இப்போ சுவிட்ச் போடனே பவர் எங்கே ஆகும் எங்கே அப்படி போகும் யார் சொல்கிறா? நீங்களே சொல்கிறீங்களா? இப்போது அது வந்து அது வந்து பேட்டரியிலேருந்து அது வந்து சப்ளை கொடுத்துரும். அது நெக்ஸ்ட் இங்கே வந்து சோலார் அது வந்து கன்வெர்ட்டர் போகுது. இந்த கன்வெர்ட்டர் நம்ம எதுக்கு அது வந்து யூஸ் பண்ணுறோன்னா அது வந்து பவர் ஈக்குவலாக எல்லாத்துக்கும் அது வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கணும். இங்கே அது வந்து பவர் வந்தோடனே இந்த ஸ்டரர் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே அது வந்து பம்பும் சைமல்டேனியஸாக அது வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இங்கே ஒரு பம்ப் இருக்குது, இங்கே ஒரு பம்ப் இருக்குது, உள்ள ஒரு பம்ப் இருக்குது. ஸோ இப்போ அடுத்த ஸ்டேஜில் அது ஏர் வந்து இப்போ இங்கே அது அவன் எவாப்ரேட்டிவ் சேம்பருக்கு வரும். இங்கே அது வந்து வரும்போதே அது வந்து பார்த்தீங்கன்னா சாதா ஏர் கூலர் மாதிரி தான் இங்கே வந்து தண்ணி அது வந்து ட்ரிசில் ஆகிட்டு இருக்கும். இங்கே தான் நமக்கு அது வந்து டெம்பரேச்சர் இன்னும் அது வந்து கம்மியாக அது வந்து ரெடியூஸ் ஆகும். இந்த 2 அது ப்ளோவர் தான் நமக்கு அது வந்து வெளில இருக்கிற அது வந்து காற்றை வந்து உள்ளே இழுக்குது. அப்புறம் இங்கே வர அது ஏரை வந்து இந்த ஒன் மோட்டார் அதான் வந்து நமக்கு அது ரீசர்க்குலேட் அது வந்து பண்ணி அது வந்து வெளில அனுப்புது. ஃபுல்லாக இங்கே அது ஏரை வந்து டிஸ்ட்ரிபியூட் அது வந்து பண்ண போகிறது இந்த மோட்டார் தான். இது வழியாக தான் இங்கே வருது. இந்த வந்து வாட்டர் என்ன ஆகும்னா அது வந்து திரும்ப இதுக்குள்ளேயே அது வந்து ரீசர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். இங்கே ஒரு 12 வோல்ட் நாங்கள் வந்து டிசி ஒன் பம்ப் வச்சுருக்கோம். ஸோ அது வழியாக அது இங்கே வந்து ரீசர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். அது ட்ராப் பை ட்ராப்பாக இங்கே அது வந்து வாட்டர் அது வந்து சொட்டிகிட்டு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா காற்று உள்ள ஈரப்பதத்தை எடுத்துரும். காற்று உள்ள ஈரப்பதத்தை எடுத்ததுக்கப்புறம் காற்று இங்கேருந்து எப்படி போகும்? ஈரப்பதம் இல்லாமல் காற்று கிடக்குமா? ஆமாம். இங்கே வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம வந்து நார்மல் அது வாட்டர் வந்து ட்ரிசில் ஆகிட்டு இருக்கிறதுனால இங்கே வந்து சாதா அது ஏர் கூலர் மாதிரி தான். இங்கே ஒன்று அது வந்து கூலர் வந்து டெம்பரேச்சருக்காக இங்கே வந்து தண்ணி ட்ரிசில் பண்ணுறோம். இங்கே அதே மாதிரி அது இந்த வந்து மெயின் அது வந்து ஃபேன் எதுக்கு வச்சுருக்கோம்னா இங்கே வந்து சக் பண்ணுற ஏர் அது நமக்கு வந்து இங்கே வரக்கூடிய காற்று அப்படியே முழுதும் அப்படியே வெளியேற்றும் சர்க்குலேட் பண்ணி அனுப்புறதுக்காக அது. அவ்வளோ இதான் இங்கே நடக்குதுன்னு சொல்லுங்க. சரி, இப்போ இங்கே உள்ள இந்த பம்ப் மூலமாக பண்ணி நீர் எங்கே போகும்? நேரடியாக இங்கே வந்துருமா இல்லை கீழே தொட்டிக்கு போயிட்டு மேலே வருமா? இல்லை சார், அது வந்து கீழே இருக்கிற வந்து தண்ணி இதுக்கு வரும். அது இங்கே வந்து ட்ரிசில் ஆகிட்டு இருக்கு. இங்கேயே அது வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். இங்கேயே வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இதுக்கு என்ன ஆகும்னா அது வந்து டெசிகன் சேம்பருக்கு தான் இங்கே வந்து ட்ரிசில் ஆகுது. அது வந்து மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்ண உடனே நமக்கு வந்து ரீஜெனரேட்டர் சேம்பருக்கு வருது. ஒட்டுமொத்தமாக ஒரு சாதாரண மக்களுக்கு என்னென்னா காற்று வந்து குளிர்ச்சியாக வரும், தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கணும். நாங்கள் வந்து அது குறைவாக பராமரிக்கணும். அது மட்டும்தான் ஒரு எளிமையான மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சரி, நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களும் இந்த குளிரூட்டியில் இருக்குது அப்படின்றது அவங்களோட வாதமாக இருக்குது. இப்போ நம்ம சோதனை செய்து பார்க்கலாமா? யார் எனக்கு டெமோ காமிக்க போகிறோம்? சொல்லுங்கள், என்ன பண்ண போகிறீங்க? இப்போ வந்து என்னோட ஃபியூவல் செல் செட்டப்பாக அதை கன்சிடர் பண்ணுறேன். ஸோ என்னோட பேட்டரிஸ் கனெக்ட் பண்ணணும். இதுலேருந்து 12 வோல்ட் அவுட்புட் கிடைக்குது. ஸோ நான் ஃபேனோட ஸ்விட்சர், பம்போட ஸ்விட்சஸ் அண்ட் ப்ளோவரோட ஸ்விட்சஸ்லாம் ஆன் பண்ணோன்னே இது எல்லாத்தோட ஃபங்க்ஷன் ஆக்டிவேட் ஆகிடுது. சரி, இப்போ எந்த இடத்துல காற்று வந்து குளுமையாக மாறுது, குளிர்ச்சியாக மாறுது அப்படின்றத சொல்லுங்கள். காற்று எங்கே குளிர்ச்சியாக மாறுதுன்னா இதுக்கு வந்து இந்த 2 செட்டப்புமே முக்கியமான காரணம். நார்மலாக உள்ள ஏர் கூலரில் பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணி, அதாவது வாட்டரை மட்டுமே வச்சு கூலிங் கொண்டு வருவாங்க. ஆனால் எங்களோட யூனிக்னஸ் முதலே எங்கள் பாண்டி சொன்ன மாதிரி எங்களோட யூனிக்னஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா டெசிகண்ட் சேம்பர். இந்த டெசிகண்ட்ன்றது என்ன பண்ணுன்னா காற்றில் உள்ள ஈரப்பதம் வந்து குறைக்கும். அப்படி ஈரப்பதத்தை குறைச்சா மட்டும்தான் வெளியில் உள்ள, அதாவது நான் இங்கே சொட்டக்கூடிய தண்ணி இருக்குல்ல, இந்த இடத்துல தண்ணி சொட்டுது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில். ஸோ ட்ரை ஏராக இருக்கும் போது என் தண்ணி வழியாக பாஸ் ஆகும்போது அந்த ட்ரை ஏர் என்ன பண்ணால், ட்ரை ஏரில் கொஞ்சம் ஹீட் இருக்குமா, அட்மாஸ்பியரிக் ஹீட்டு, அந்த ட்ரை ஏர் ட்ராப் பை ட்ராப்பாக இந்த வெட்டி வேர் மூலயமா, அதான் இந்த ஆஸ்பென் பேடு மூலயமா ரொம்ப மைன்யூட்டாக போகும். அந்த தண்ணியை வந்து எவாப்பரேட் பண்ணும். அப்படி எவாப்பரேட் ஆகும்போது என் காற்றுல உள்ள எனர்ஜி வந்து கம்மியாகும். அதாவது காற்றோட ஹீட் கம்மியாகும். ஸோ ஹீட் கம்மியாச்சுன்னா டெம்பரேச்சர் கம்மியாகுமா, அப்போது 28 டிகிரியில் உள்ள காற்று இங்கே ட்ரை ஏர் இந்த தண்ணி வழியாக பாஸ் ஆகி வெளில வரும்போது 22லேருந்து 20 டிகிரி வரலும் குறையும்.
ஓ, அப்போ அவ்வளோ குளுமை நம்மளுக்கு கிடைக்குது. நாங்கள் ப்ராக்டிக்கலாக பெங்களூரில் டெஸ்ட் பண்ணப்போ எங்களுக்கு 5லேருந்து 6.5 டிகிரி வரலும் குறைஞ்சிது. அது வந்து நாங்கள் வந்து 8 நிமிஷத்தில் அச்சீவ் பண்ணோம். 5 நிமிஷத்தில் வந்து 5 நிமிஷத்தில் வந்து நாங்கள் வந்து 5 டிகிரி அச்சீவ் பண்ணோம். 8 நிமிஷம் ஆன பிறகு 6.5 டிகிரி வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேச்சுரேட் ஆகிடுச்சு ஓரளவுக்கு. அப்போ இவர்களுடைய கூற்றுப்படி பார்த்தா இந்த காற்று குளிர்விப்பான் இந்த ஒரு ஏர் கூலரை பொறுத்தவரையும் என்னன்னா கால்சியம் கார்பனேட் அப்படின்ற ஒரு வேதி உப்பு தான் வந்து ஒரு முக்கிய காரணியாக செயல்படுது காற்று வந்து குளிரூட்டுறதுக்காக. ரொம்ப சிறப்பாக ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்தை அறிவியலோட துணையோட ரொம்ப அழகாக இவங்க இதை உருவாக்கியிருக்காங்க. மொத்தம் எவ்வளோ நாட்கள் ஆச்சு உருவாக்குறதுக்கு அதை சொல்லுங்கள். யார் சொல்கிறா சொல்லுங்கள் சார். அது அவன் ஸ்டடி, அவன் பிரெயின் ஸ்ட்ராமிங், அப்புறம் அது எங்கள் வந்து ப்ரோட்டோடைப்பிங், அது எல்லாமே அது வந்து சேர்த்து எங்களுக்கு வந்து ஒரு 2 months கிட்ட ஆயிடுச்சு சார். ஸோ அது வந்து மெயின் ஈவெண்ட்டில் அது நாங்கள் அது 5 daysக்குள்ளே அது வந்து பண்ணி முடித்தோம். ஸோ அது வந்து ப்ரோட்டோடைப்பிங் வரைக்கும் எங்களுக்கு 2 months வரைக்கும் இன்க்ளூடிங் 2 மாதங்கள் ஆயிடுச்சு. அப்புறம் புதுசாக இதை வந்து போட்டியில் கொண்டு போய் உருவாக்குறதுக்கு 5 நாட்களில் திறமைகள்லாம் வந்து கொண்டு வந்து உருவாக்கியிருக்கீங்க. அப்படி தானே? ஆமாம் சார். ரொம்ப சிறப்பு. மொத்தம் எவ்வளோ செலவாச்சு இது? அது வந்து ப்ரோட்டோடைப்பிங்க்கு எங்களுக்கு டோட்டலாக அது வந்து 5200 ஆச்சு எல்லாமே சேர்த்து. ஓ, 5000 ரூபாய் தான். இப்போ ஒரு ப்ராடக்டாக வெளியே வரும்போது ஒரு பொருளை வெளியும்போது எவ்வளோ ரூபாய் வரும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ எல்லாமே குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 8000 ரூபாயில தான் ஆரம்பிக்குது. நல்லா வாங்கணும் அப்படின்னா 10,000 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்கு. உங்கள் எவ்வளோ வரும்? சரி இப்போ நம்ம வந்து ஸ்டடி அது அனாலிசிஸ்லாம் அது வந்து பார்க்கும்போது இப்போ அது ஒரு ஒரு அவன் ஃபுல் ப்ரொடக்ஷன் ஒரு ஹோல் ஸ்கேல் அது வந்து ப்ரொடக்ஷனாக அது வந்து பார்க்கும்போது அதோட வந்து ப்ரைஸ் நமக்கு வந்து 50 to 60% வரைக்கும் ஸ்லாஷ் ஆகும். ஓ, ஸோ நம்மளால் வந்து ஒரு 3 to 3500 அது ருபீஸ்குள்ளே இதை முடிச்சிடலாங்க. வணக்கம். வணக்கம். மாணவர்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்கீங்க. எப்படி இருந்தது அவ்வளோ தூரம் போயிட்டு வந்து ஒரு வெற்றியோட திரும்பி வரும்போது? சார், அது ஒரு புதுவிதமான அனுபவம்னே சொல்லலாம். முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கிடைச்ச டீம், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் டீம் தான் நான் உண்மையாக சொல்லணும். பகல்னு பார்க்காம அந்த 5 நாளும் உண்மையாக உழைச்சாங்க. எனக்கு இவங்களை மென்டர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. நான் சிம்பிளாக சொல்லணுன்னா, இவங்களோட ஒர்க்குக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய மென்டரிங் ஆஸ் வெல் அஸ் என்னால் ஃபிசிக்கலாகவும் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் நான் அதையும் செய்வேன். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. உங்களுக்கான போட்டிகளில் நீங்கள் வெற்றி பெற்றீங்க. அதுக்கான அங்கீகாரம் எப்படி கிடைச்சது? எவ்வளோ பரிசுகள் வாங்கினீங்க? அதை பற்றி சொல்லுங்கள். ப்ரைஸ் அமௌண்ட் வந்து எங்களுக்கு வந்து 1 lakh வந்து கிடச்சிது. 1 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைச்சது. எப்படி இருந்தது அந்த? சார் அது வந்து டோட்டலி அது செம்ம அன்எக்ஸ்பெக்டட் சார். அது ஒரு சிஎஸ்கே அது வந்து மேட்ச் மாதிரி தான் இன்ஃபேக்ட் இருந்தது. அது வந்து ஃபைனலாக அது வந்து ஸ்டேஜில் அனௌன்ஸ் அது வந்து பண்ணும்போது தான் எங்களுக்கு அது வந்து தெரிஞ்சுது. ஸோ அப்போ வரைக்கும் அதை நாங்கள் வந்து செய்ப்போங்கிற ஒரு இதுவே இல்லை. நிச்சயமாக இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு ஆரம்ப புள்ளி மட்டும்தான். இதை நிச்சயமாக நீங்கள் அடுத்த இடத்துக்கு கொண்டு போய் இதோட இன்னும் மிகப்பெரிய போகணுன்னு வாழ்த்துறோம். சரியா? ரொம்ப 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 நன்றி, வாழ்த்துக்கள்.